இந்த கொடி. பல்வேறு உயிர்களை தியாகம் செய்து அனைத்து சமுதாயத்துக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே. பறக்கும் மனிதனை தன்னுடைய கையசைத்து வரவேற்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடைவிடாமல் பறந்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சங்க கொடி, எழுச்சி கொடி, உரிமைகளை மீட்டு தந்த கொடி, சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இனி ஒரு விதி செய்திடவா, சாதனை போராட்டங்கள் மறந்திருப்பது தர்மமா, பாட்டாளி கூட்டமே எழுந்து நீ வா, உரிமை தந்தோம் நாமதான் பெருமை சேர்த்தோம், இன்னல் தீர்த்தோம் நாமதான் உலகை வெல்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற இந்த பாடல் நாம் கொடுத்த முதல் குரல் தான். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இப்பொழுது நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. இன்று நேற்றல்ல, வன்னியர் சங்கம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடுகளை அமையுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரே தலைவர், உன்னத தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதற்காக நாடாளுமன்றத்திலே பல முறை எழுச்சி உரையாற்றி இருக்கிறார் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கொடி பறக்குது எப்படி இருக்கு? கொடி பறக்குது எப்படி இருக்கு? ஒவ்வொரு மாநாட்டிலும் முத்தாய்ப்பாக நாம் எதையாவது செய்வோம். ஆனால் இந்த மாநாடு நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிற மாநாட்டிலே தான். அதனால் தான் வித்தியாசமாக பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
எல்லோரும் வியக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான மாநாடு, இப்படிப்பட்ட அழகான கலை நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நிகழ்வுகளும் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கு மட்டுமல்ல வரலாறு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்கள். சாதி வாரி கணக்கெடுப்ப இன்றே எடு, எல்லாருக்கும் இருப்பதை எல்லாம் பகிர்ந்து கொடு. சாதி வாரி கணக்கெடுப்ப